வணக்கத்துடன் இது இன்பா டாக்ஸ். தற்பொழுது வந்திருக்கக்கூடிய செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் இராணுவம் லெபனானுக்குள் செல்லக்கூடிய களங்களை எடுத்திருக்கிறது என்றும், போர்பட் என்கின்ற கோட்டையை இஸ்ரேல் இராணுவம் கைப்பற்றி இருக்கிறது என்கின்ற செய்திகள் வருகின்றன. இதுவரை போர் நிறுத்தம் அறிவித்திருந்த இஸ்ரேல் நெதன்பாக் அவர்களுடைய உத்தரவின் அடிப்படையில் இப்பொழுது லெபனானுக்குள் அவர்கள் நுழைந்து அங்கே இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் தரைவழி பாதையாக அந்த இராணுவம் உள்ளே நுழைந்து மக்களை தங்கள் கைவசம் எடுக்கக்கூடிய களத்தை எடுத்து கொண்டிருக்கிறது என்கின்ற ஒரு பதபதைப்பான செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. ஒருபுறம் ஈரானுக்கும் அமெரிக்காவிற்கும் இடையே நடந்து கொண்டிருக்கக்கூடிய மல்யுத்த போட்டியில் தற்பொழுது ஈரான் குவைத் நாட்டில் மையம் கொண்டிருக்கக்கூடிய அமெரிக்காவின் இராணுவ தளவாடத்தை தகர்த்திருக்கிறது என்கின்ற ஒரு செய்தி வருகின்றன. தெஹ்ரானிலிருந்து வெளிவந்திருக்கக்கூடிய செய்தி என்னவாக இருக்கிறது என்றால், எங்களை பொறுத்தமட்டில் குவைத்தை தாக்க வேண்டும் என்பது எங்களுடைய நிலைப்பாடல்ல, ஆனால் குவைத்தில் அமெரிக்காவின் இராணுவம் சார்ந்த பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன, எனவே அதை தகர்க்க வேண்டிய ஒரு நிலைப்பாடு இருக்கிறது என்ற அடிப்படையில் ஈரான் அந்த செய்தியை எடுத்து வைத்திருக்கிறது. ஒருபுறம் ஈரானும் அமெரிக்காவும் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மல்யுத்தம் பயத்தை காட்டி கொண்டிருக்கக்கூடிய வேளையில்தான் லெபனானும் இஸ்ரேலும் இப்பொழுது களம் அமைத்திருக்கக்கூடிய விடயம் சற்று பதபதைப்பை தான் உருவாக்கி இருக்கிறது என்பதுதான் நிஜம். கடந்த மார்ச் மாதம் லெபனானில் இருந்து ஹஸ்புல்லா இயக்கத்தை சார்ந்தவர்கள் இஸ்ரேல் நாட்டின் மீது கடுமையான தாக்குதலை மேற்கொண்டார்கள். ஈரானுக்கு ஆதரவாக அவர்கள் அந்த தாக்குதலை எடுத்தார்கள் என்று அப்பொழுது பரவலாக வந்த செய்தியாக இருந்தது. இஸ்ரேல் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு பதிலடி கொடுப்பதற்காக இஸ்ரேல் உடனடியாக தாக்குதலை முடுக்கிவிடத் தொடங்கியது. இஸ்ரேலை பொறுத்தமட்டில் வான்வெளி தரைவழி பகுதியாக சென்று தாக்குதல் நடத்தப்படுவதற்கான களங்களை எடுத்துக்கொண்டு அதற்கான நகர்வுகளை எடுத்தது. அப்பொழுது அதை குறித்து ஒரு பெரிய எதிர்ப்பும் கிளம்பின. காரணம், லெபனானில் இஸ்ரேல் மிகப்பெரிய ருத்ரதாண்டவத்தை ஆடிக்கொண்டிருக்கிறது, பொதுமக்கள் பெருவாரியாக பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற செய்திகள் அப்பொழுது எடுத்து வைக்கப்பட்டன. எனவே லெபனான் மீது இஸ்ரேல் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தாக்குதலை நிறுத்த வேண்டும், போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட வேண்டும் என்கின்ற அழுத்தங்கள் அதன் பின்னால் எடுத்து வைக்கப்பட்டது. அந்த அடிப்படையில் இஸ்ரேல் போர் நிறுத்தத்தை அறிவித்தது. தற்பொழுது நெதன்பாக் அவர்கள் இரகசிய உத்தரவு ஒன்றை தன்னுடைய வீரர்களுக்கு கொடுத்ததின் பேரில் இப்பொழுது அவர்கள் உள்நுழைந்து லெபனானுக்கு உள்நுழைந்து தாக்குதலை அவர்கள் கையில் எடுத்திருக்கிறார்கள் என்கின்ற செய்தி வருகின்றன. மார்ச் மாதத்தில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த போரில் சுமார் 3370 பொதுமக்கள் மரணத்தை தழுவியிருக்கிறார்கள். 24 படையினர் மரணத்தை தழுவியிருக்கிறார்கள். உயரதிகாரிகள் 4 பேர் தங்களுடைய உயிரை இழந்திருக்கின்றார்கள். லெபனானில் இருந்து சுமார் 1.2 மில்லியன் மக்கள் இடப்பெயர்ச்சி செய்வதற்கான களங்களை எடுத்துக்கொண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு நாட்டிற்கு சென்று தங்களுடைய உயிரை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய ஓட்டம் ஐநா மன்றத்தின் செவிப்பறைகளை அது போய் தட்டி இருக்கிறது என்பதை நாம் இங்கு பார்க்க வேண்டியதிருக்கிறது. இப்பொழுது ஐநா மன்றம் அதற்கான ஒரு அவசர கூட்டத்தை கூட்டியிருப்பதாகவும், லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த போர் நிறுத்தத்தினால் அல்லது போர் தாக்குதலினால் மக்கள் எவ்வளவு பாதிக்கப்படுகிறார்கள் என்பதை முன்னிலைப்படுத்தி ஐநா அவசர கூட்டத்தை கூட்டியிருக்கிறது என்றும், அந்த கூட்டத்தில் பல முடிவுகள் எடுக்கப்படும் என்கின்ற செய்திகளும் வருகின்றன. ஐநா ஒரு கூட்டத்தை கூட்டுகிறது. அந்த கூட்டத்தை ஏற்றுக்கொண்டு பல நாடுகள் உடனடியாக உடன்பட்டு ஐநாவுடைய வார்த்தைக்கு கட்டுப்படுமா என்றால் அது கேள்விக்கணைகள் தான். காரணம், இலங்கையிலே சுமார் 1.5 லட்சம் தமிழர்களை 2009ஆம் ஆண்டு அப்பொழுது ஆட்சி பீடத்தில் இருந்த மஹிந்த ராஜபக்சேயும் அவர்களை சார்ந்தவர்களும் அழிக்க 20 நாடுகள் உடன் நின்ற களங்களை நாம் அறிந்திருக்கின்றோம். அப்பொழுதும் ஐநாவின் கதவுகளை தட்டிய கரங்கள் பல உண்டு. ஐநா இந்த போரை நிறுத்திவிடும் என்கின்ற எண்ணங்கள் கூட எடுத்து வைக்கப்பட்டது உண்டு. ஆனால் இதுவரை அதற்கான தெளிவான ஒரு நீதி விசாரணை கூட இதுவரை எடுக்கப்படவில்லை என்பதுதான் நிஜம். ஒவ்வொரு முறையும் ஐநா ஏதாவது ஒரு அந்த அமர்வுகள் வருகின்ற பொழுதெல்லாம் இலங்கை தமிழர் விடயத்தில் ஒரு பெரிய தீர்வை நோக்கி நகர்கிறது
என்கின்ற செய்திகள் எல்லாம் பேசப்படுவது உண்டு. இந்த நாடு அந்த தீர்மானத்திற்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறது, இந்த நாடு தீர்மானத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறது என்கின்ற செய்திகளை நாம் பார்த்திருக்கிறோம். இவைகளை நாம் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இதுவரை எந்த ஒரு முடிவும் கிடைக்காத ஒரு நிலைதான் நீடித்து கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு முறையும் பலர் போய் ஐநா மன்றத்தில் தங்களுடைய கதறல்களை எடுத்து வைக்கிறார்கள், ஆதாரங்களை கொண்டு போய் சமர்ப்பிக்கிறார்கள். ஆனால் ஐநா மன்றம் இதுவரை எந்த முடிவையும் தெரிவித்ததா என்றால் இல்லை என்பதுதான் நிஜம். இலங்கைக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு விட்டது. இலங்கைக்கு எதிராக ஐநா மன்றத்தில் இருக்கக்கூடிய பல நாடுகள் அதற்கான நெருக்கடியை கொடுப்பதற்கு தயாராகிவிட்டார்கள். எனவே இலங்கை இந்த விடயத்தில் தப்ப முடியாது. இம்முறை கண்டிப்பாக தமிழர்களுக்கான நீதியை இலங்கை சொல்லித்தான் தீர வேண்டும் என்கின்ற நம்பிக்கைகள் பல கட்டங்களில் எடுத்து வைக்கப்படுகின்றது. ஒவ்வொரு முறையும் எடுத்து வைக்கப்படுவதை தவிர அவைகள் வெற்றியை காண்பதில்லை. அதுபோலத்தான் தற்பொழுது லெபனான் இஸ்ரேல் போரை மையப்படுத்தி ஐநா கூட்டியிருக்கக்கூடிய இந்த கூட்டம் கூட ஒரு கண்துடைப்பு நாடகமா என்கின்ற கேள்விகளும் மனதிற்குள் எழும்பாமல் இல்லை. தற்பொழுது நெதன்யாகு என்ன திட்டமிடுதலோடு நகர்ந்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் உன்னிப்பாக பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது. போர் நிறுத்தம் அறிவித்து லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே அந்த போர் நிறுத்தம் நீடித்து கொண்டிருந்தது. இந்த சூழலில் லெபனானை சார்ந்த ஹிஸ்புல்லா அமைப்பை சார்ந்தவர்கள் இஸ்ரேல் மீது தொடர் தாக்குதலை நடத்துகிறார்கள் என்கின்ற குற்றச்சாட்டை இஸ்ரேல் எடுத்து வைக்கிறது. அப்படி தாக்குதல் நடத்தி கொண்டு போர் நிறுத்தம் என்று அறிவிப்பது எந்த சூழலுக்கு ஒத்துவரும் என்கின்ற கேள்வியும் எழுப்பப்படுகிறது. இந்த கேள்வியின் வெளிப்பாடாக தற்பொழுது நெதன்யாகு அவர்கள் திடீரென்று தன்னுடைய இராணுவ உயர் அதிகாரிகளை அழைத்து இரகசியமாக ஒரு உத்தரவை அவர் தெரிவித்திருக்கிறார். அது என்ன உத்தரவென்றால், தரைமார்க்கமும் வான்மார்க்கமாகவும் நீங்கள் லெபனானுக்குள் நுழைந்து லெபனானை கைப்பற்றுவதற்கான களங்களை எடுங்கள் என்று அறிவித்திருக்கிறார். அந்த அறிவிப்பின் அடிப்படையில்தான் இஸ்ரேல் படை இப்பொழுது லெபனானுக்குள் நுழைந்திருக்கிறது. லெபனானின் புகழ்பெற்ற போர்பாட் கோட்டையை அது கைப்பற்றியிருக்கிறது. இது சிலுவை போர் நடைபெற்ற காலங்களில் மிக புகழ்பெற்றதாக இருந்த கோட்டை என்று குறிப்பிடுகின்றார்கள். லெபனானின் முக்கியமான இந்த கோட்டையை இஸ்ரேல் படை கைப்பற்றி இருக்கிறது என்கின்ற விடயம் லெபனானுக்குள் இஸ்ரேல் படையுடைய ஆதிக்கம் வலுக்க தொடங்கிவிட்டது என்பதாகத்தான் நம்மால் பார்க்க முடிகின்றது. போர் உச்சத்தை எட்டிவிடும் என்கின்ற பயத்தோடு மக்கள் ஓடி ஒளியக்கூடிய ஒரு களத்தை எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிகழ்வை அங்கிருந்து பார்க்க முடிகின்றது. பல மக்கள் நாடுகளை விட்டு வேறு நாடுகளுக்கு குடிபெயரக்கூடிய களங்களை எடுத்து கொண்டிருக்கின்றார்கள். இதே நிலைமை இஸ்ரேலின் வடக்கு பகுதியிலும் இஸ்ரேல் மக்கள் அந்த பகுதியிலிருந்து இந்த போர் அழுத்தத்தின் காரணமாக அவர்களும் தங்களை காப்பாற்றிக் கொள்ள ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய நிலைமைகள் வந்து கொண்டிருக்கின்றன. ஒருபுறம் ஈரானும் அமெரிக்காவும் முறுக்கி கொண்டிருக்கக்கூடிய சூழலில் இப்பொழுது லெபனானும் இஸ்ரேலும் தாக்குதலை ஆரம்பித்திருக்கக்கூடிய விடயம் உலகத்தில் ஒரு பதபதைப்பை உருவாக்குகிறது என்பதை விட எதற்காக இந்த போர் திட்டமிடுகிறது என்கின்ற குழப்பம்தான் இப்பொழுது எல்லோர் மனதிலும் எழும்பிக் கொண்டிருக்கின்றன. நன்றியுடன் இன்பா.